அதை என்னங்க பண்ண முடியும்? நமக்கு பிடிக்காத விட்டு வரலான்னு விட்டு வந்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில பிடிக்காத விடுறது விரதம் இல்லை, பிடிச்சதை விடுறது தான் விரதம். இப்ப எனக்கு ஸ்வீட் பிடிக்கும்னு வச்சுங்க, நான் இன்னில ஸ்வீட் சாப்பிடுறதுல நிறுத்தாலும் அது விரதம். எனக்கு பாவக்காய் ஏற்கனவே பிடிக்காது, காசியில போய் சில பேர் இனிமே பாவக்காய் சாப்பிடுறது இல்லைன்னா என்ன பெரிய விரதம் அது? இனி ஏற்கனவே சாப்பிடுறது இல்லை, அப்புறம் என்ன புதுசா அங்க போய் விட்டு வந்தேன்னு நடிக்கிறது? இப்ப கந்தசஷ்டி விரதத்தோட அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உனக்கு என்ன பிடிக்குமோ அந்த பிடித்ததை நோக்கி மனம் போகும். உன் மனம் உன் விருப்பப்படி நடக்க வேண்டுமே ஒழிய, இல்ல மனம் உன் கட்டளையின்படி நடக்க வேண்டுமே ஒழிய மனதின் விருப்பத்தின்படி நீ நடக்கக்கூடாது. சோ அதனுடைய பேஸ் அதுதான், இந்த விரதத்தை வச்சதுக்கான நோக்கம் அதுதான். சரி, நம்முடைய முதல் சக்கரத்துக்கு என்ன பேரு? மூலாதாரம்னு பேரு. உணவு மனுஷனுக்கு இருக்கிறதுலயே பலவீனமான விஷயம் அதுதான் சார். இந்த மூலாதார சக்கரத்தில் தான் நம்முடைய குண்டலினி அப்படிங்கிற உயிர் ஆற்றல் ஜீவ சக்தி உட்கார்ந்துருக்கும். அதேதான் 24 மணி நேரம் கவலையா இருக்கு. சில பேர் பேசி பாருங்க, எப்பவும் சாப்பாட்டை பத்தி பேசுவோம். சார் நான் பழனிக்கு போறேன், பஞ்சாமிர்தம் வாங்காம வந்துடாது. திருப்பதிக்கு போறேன், லட்டு கண்டிப்பா வாங்கிட்டு வாங்க. திருநெல்வேலி போறேன், அல்வா வாங்காம வந்துடாதீங்க சார். எங்கேயும் போலையா, மதுரையில போறேன், அங்க கீழே ஆவணி மூல வீதியில ஒரு ராயர் கடையில ஒரு இட்லி போடுவான், குறைஞ்சபட்சம் சாப்பிட்டுட்டாது வாங்க. அவன் பாருங்க, எந்த ஊர் சொன்னாலும் அந்த ஊர்ல சாப்பாட்டு ஐட்டம் அடையாளம் சொல்லுவான். அவன் மைண்ட் முழுக்க 24 hours சாப்பாட்டிலேயே கவலை. நீங்க கோவிச்சுக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லுவேன், கோவிச்சுக்கிட்டாலும் சொல்லுவேன். கல்யாண வீட்டுல சாப்பிட்டுட்டு கை கழுவ போறான் பார்த்தீங்களா, சாப்பிட்டுட்டு கை கழுவ போறவன் சில பேரு. நம்ம ஊர் கல்யாண வீடுகள்ல எல்லாம் அடுத்த பந்திக்கு பரிமாறுற அண்டா கரெக்டா வாஷ் பேசின் பக்கத்திலே வச்சிருப்பான் இல்லையா? அத பல பேர் பரிதாபமா பார்த்துக்கிட்டே போவோம். இவ்வளவும் நம்மளால சாப்பிட முடியலையே, இதுல ஒரு அளவு தானே நம்மளால சாப்பிட முடியுது, இந்த அண்டாவை அப்படியே முழுங்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லையேன்னு பாருங்க. இந்த எச்சக்கை இப்படி ஒழுவோம், ஆனா அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போவான். ஏதாவது ஒரு ஐட்டம் பரிமாறாம விட்டுட்டா, இதை நமக்கு விட்டுட்டோம்பா, பரிமாறும் போது இதை நமக்கு பரிமாறாம விட்டுட்டான், அதை காமிச்சிட்டு போவான். ஏற்கனவே லோடு ஃபுல்லா இருக்கு, அப்புறம் பரிமாறின என்ன பரிமாறிச்சு? கல்யாண வீட்டுல சாப்பிட்டு எழுந்தா பாருங்க, இந்த கையில செல்போன் கர்ச்சீஃப், இந்த கையில மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு அப்படியே ஒழுகுது. இப்படி கல்யாண வீட்டுல எழுந்தா பாருங்க, இடுப்பு வெயிட்டு நெழுதிருச்சு. ஏன்னா தளர்த்தி தளர்த்தி சாப்பிட்டுருக்கா, கொள்ளளவு ஜாஸ்தி ஆக்கணுங்கிற ஐடியால தளர்த்தி சாப்பிட்டுருக்கிறான். இவன் எந்திரிச்சா பாருங்க, இடுப்பு வேஷ்டி நழுவுது. திருவள்ளுவர் எழுதி விட்டார், உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கண் களைவது நட்புன்னு. நட்பு பக்கத்துல இல்ல, இருந்தா மானம் காப்பாத்தலாம், பக்கத்துல இல்ல என்ன பண்றது? ஏன்னா பண்ண முடியாது. இந்த கையில செல்போன் கர்ச்சீஃப், இந்த கையில எச்சோறு. நான் பாருங்க, நல்ல வேலை பின்ரோல இருந்தவன் பாஞ்சு இவன் இடுப்பு வேஷ்டிய பின்பக்கமா கட்டி விட்டு இறுக்கி கட்டிட்டு கேட்டான், அறிவு கெட்டவன். திங்கிறதுல ஒரு அளவு வேண்டாம், இப்படியா திங்கிறது? இவன் சொன்னா பாருங்க, இது நழுவுறது தான் நம்ம அளவு. அதான் அவருடைய அளவுகோலே அதுதான். அந்த அளவு சாப்பிட்டதான் அர்த்தமா சார்? உணவுங்கிறது ஒரே வார்த்தை எழுதி வச்சா, வாழ்வதற்காக சாப்பிடுவதை ஒழிய சாப்பிடுவதற்காக வாழ்வது வாழ்க்கை அல்லன்னா. நாம் வாழ்வதற்காக சாப்பிடணும், எதெல்லாம் நமக்கு நல்லதோ நியூட்ரிஷியஸோ அதெல்லாம் சாப்பிடணும். ஆனா சாப்பிடுறதுக்காகவே பிளான் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? ஒரு கேள்வி கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. எந்த மிருகமாவது கையில டைஜின் மாத்திரையோட அலையுதா? எந்த மிருகமாவது கையில டைஜின் மாத்திரையோட அலையுதா? நம்ம பாக்கெட்லயே டைஜின் மாத்திரை வச்சிருக்கிற. கல்யாண வீட்டுல காலையில பொங்கலும் கேச்சரியும் போட்டா அவன் செத்தான். ஏன்னா பொங்கல் கேச்சரி வடை சாப்பிட்டா 3 நாளைக்கு பசிக்காது. பொங்கல் கம்ப்ளீட் நெய் அல்லது ஆயில் டால்டா, வடை ஆயில், அப்புறம் கேசரி நெய் அல்லது டால்டா அல்லது ஆயில். நீங்க இது 3ஐயும் ஒன்னா ஒரு காம்பினேஷன் போட்டு கூட்டின்னு வச்சா 10% வெற்றின்னு அர்த்தம். பொங்கல் கேசரி வடை அதோட ஒருத்தன் ஒழிஞ்சா இல்லையா? இது நம்ம சாப்பிட்டா. ஏங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டா? 9 மணிக்கு காலம்பரை கல்யாணத்துல டிஃபன் சாப்பிட்டா. இவனுக்கு மறுபடியும் எப்ப பசிக்கும்? இனி மத்தியானம் 3:30க்கு பசிச்சா ஜாஸ்தி. ஆனா 12:15 மணிக்கு வீட்டுக்கு புறப்படணும். 12 மணிக்கு பொண்டாட்டி எங்கேருந்து வந்தா, சாப்பாடு இலை போட்டாங்க, சாப்பிட்டுட்டு போவோமா? பசி அப்படின்னு. பசி இருக்கா இல்லையான்னா எனக்கு தெரியாது. இப்ப சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடுங்க, வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு அடுப்பு பத்த வைன்னு என் பிராணனை வாங்கப்படாது.
ஒண்ணு இப்ப சாப்பிடுங்க, இல்லாட்டி ராத்திரி வீட்டுல ஏதாவது பண்ணுவேன் என்ன சாப்பிடுங்க. நான் நடுவுல என்னத்தையாவது கொண்டான்னு சொல்லி என் பிராணனை வாங்கக்கூடாது. நான் சாப்பிட போறேன். நீ எப்படி காலம்ப, நான் காலையில இருந்து பட்னியா இருக்கு, இப்ப நேரா சாதம் சாப்பிட போறேன், எனக்கு இப்ப சாப்பிட முடியும், நீங்க வரதா இருந்தா வாங்க. இவர் சொல்றார் பசிக்கல, சரி அந்த டைஜின் மாத்திரை எடு. இம்மீடியட்டா போட்டுட்டு ஒரு மாதிரி டக்குன்னு நேரம் வந்து பள்ளியில உட்காந்துடுறேன். நான் என்ன கேட்கிறேன், அத பசிக்கல இல்ல அப்புறம் சாப்பிடாம எந்திரிச்சு போக வேண்டியது. வேணும்னா மத்தியானம் ஒரு எண்ணெயை குடிச்சிட்டு போறது, ரொம்ப பசியா இருந்தா ஒரு எதையோ ஒன்று குடிச்சிட்டு போறது. பாருங்க, பசிக்கலனாலும் சாப்பிடறான் பாருங்க. நான் இப்ப ஒரு வார்த்தை சொல்றேன், தயவுசெய்து வருத்தப்படாதீங்க. இந்த உலகத்துல சொல்றான் 3 விஷயம் சொல்றான். மிருகத்துக்கு நமக்கு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? மிருகம் தூக்கம் வராம படுக்காதுங்க. மிருகம் தூக்கம் வராம படுக்காதுங்க, பசி வராம சாப்பிடாதுங்க. 3வது மேடையில் சொல்லக்கூடாது, நான் வெக்கம் இல்லாம சொல்றேன், என்ன சீசன் இல்லாம மேட் பண்ணாதுங்க. ஒவ்வொரு மிருகத்துக்கு ஒரு பீரியட் உண்டு, சீசன்னே உண்டு. அந்த சீசன்ல தான் அது மேட் பண்ணும். ஆனா இந்த எந்த கண்டிஷனுமே இல்லாம பசி இல்லாம சாப்பிட்டு தூக்கம் வராமையே படுத்து அவசியம் இல்லாமையே சேருகிறவன் யாருன்னு கேட்டா இந்த மனுஷங்கிற மிருகத்தை தவிர வேற எந்த மிருகத்துக்கும் அந்த குவாலிட்டி கிடையாது. பொண்ணு அவசியமே இல்லைன்னாலும் அது என்னமோ பழப்புற மாதிரி. இது ஏன் தோணுது, என்ன தோணுது தெரியவே இல்லை. நான் இவ்வளவு பிளைனா பேசுறது வருத்தப்படாதீங்க, அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ பிளேன் டேக் ஆஃப் ஆகணும், அதான் என்ஜினை ஃபாஸ்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். மூலாதாரத்துல மனுஷனுடைய மைண்ட் எப்படி லாக் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா அவசியம் இருக்கோ இல்லையோ சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கு. இந்த மூலாதாரத்திலேருந்து கிளப்புனாதான் குண்டலினிய மேல அங்கேருந்து எடுத்தாதான், அதாவது நம்முடைய உயிராற்றல் முழுவதும் சாப்பாட்டிலேயே லாக் ஆகாம அதை விட்டு கொஞ்சம் நகர்த்தணும். என்ன அடி என்னமோ கொடுத்தாம சாப்பிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம் அப்படின்ற தாட் வந்தாதான் மூலாதாரத்திலேருந்து குண்டலினி புறப்படும். நெக்ஸ்ட் எங்க புறப்படும்னா, சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கா வாத்தியாருக்கு 300 ரூபாய் கட்டிட்டா குண்டலினி புறப்படணும், புறப்பட்ட மாதிரி இருக்கும்.